மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்று வருது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட நாம கேட்கலாம். தாயுமானவன், தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்க. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில இன்றைய தினம் ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்துல நடைபெற்று வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் குறைவான நாட்களே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு பல்வேறு விதமான ஆலோசனைகள் இந்த கூட்டத்தின் வாயிலாக வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பா இந்த கூட்டத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் அமைப்பு ரீதியாக 82 மாவட்ட செயலாளர்களுக்கு கூட்டத்தில் பங்கேற்பதற்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டு தற்போது மாவட்ட செயலாளர்கள் அனைவருமே வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பா அதிமுகவுடைய செல்வாக்கு மிக்க ஒரு சில தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடிய சூழல் இருப்பதாக ஏற்கனவே கடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருந்தது. அதே போல நேர்காணலின் போதும் கூட கூட்டணி கட்சிகளுக்கு ஒருவேளை உங்களுடைய தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய பட்சத்துல களப்பணியை கூட்டணி கட்சியினருக்கும் ஆற்ற வேண்டும் என்பதற்கு தொடர்பாக பல்வேறு விஷயங்களை அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகளை அரவணைத்து தேர்தலில் பணிபுரிவது தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளை இந்த கூட்டத்தின் வாயிலாக அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கட்சியினுடைய தரப்புல நிறுத்தப்படக்கூடிய வேட்பாளர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு முறையாக தேர்தல் பணியை செய்து தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பது அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியுடைய வலியுறுத்தலாக இருந்து வருகிறது. குறிப்பாக பூத் கமிட்டி அமைக்கக்கூடிய பணிகள் 68,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் தமிழகத்துல அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல பூத் கமிட்டி அமைக்கக்கூடிய பணிகள் முழுமை பெற்றிருக்கிறது. பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை என்பது எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கிறது. அதே போல் ஆளும் திமுகவுக்கு எதிரான திண்ணை பிரச்சாரங்களை கொண்டு செல்லுதல், அதே போல தேர்தல் அறிக்கையை மக்களிடம் கொண்டு செல்வது தொடர்பாக பல்வேறு ஆலோசனையில அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.